என் அன்பு சொந்தங்களுக்கு எனது காலை வணக்கம். இப்போவும் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம வேலூரில் சிம்டாவினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பாக நடைபெற்றதில் 6 மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட வண்டிகளை வைத்திருக்கக்கூடிய நமது சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி தான் நேற்று அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமான முடிவாக என்ன எடுத்துருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய, அதாவது 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட வண்டிகளை வைத்து ஓனரே அந்த வண்டியை இயக்கி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி தான் நேற்று விவாதிக்கப்பட்டது. அதில் முதலில் நம்முடைய கோரிக்கையாக, அதாவது நம்முடைய அழுத்தத்தை, நம்முடைய வருத்தத்தை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கொடுக்கும் வகையில் நம்முடைய லாரிகளை, அதாவது இதில் குறிப்பாக என்னென்னா, நம்முடைய லாரிகள் அப்படின்னா லைன் வண்டி வச்சுருக்கிறோம் அல்லது நல்ல லேட்டஸ்ட் வண்டி எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்காம, இந்த சின்ன வண்டி வச்சுக்கிட்டு அல்லது ஓல்டு மாடல் வச்சுக்கிட்டு இருக்கிற லாரி உரிமையாளர்கள் அவர்களையும் நாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்காக அவர்கள் இயக்கக்கூடிய, அதாவது முதல்ல அவர்கள் இயக்குறாங்க இல்லையா, குடிமை பொருள் இருக்கிறாங்க, கூட் செட்டில் ஓட்டுறாங்க. நம்ம டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நெல், அரிசி போன்றவற்றெல்லாம் எடுக்கிறாங்க, சிமெண்ட் லோடு ஏற்றுறாங்க. இந்த மாதிரி ரேஷன் பொருள் ஏற்றுறது, கூட் செட்டில் ஏற்றுறது, அனைத்து பொருளும் உரமாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் இந்த வண்டிகள் உரிமையாளர்கள் தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் பாதிக்கக்கூடியவர்களும் அவங்க தான். அதனால் அவர்களுக்காக நாம், அதாவது நாம்னா நம்ம லேட்டஸ்ட் வண்டி வச்சுருந்தாலுமே அவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். ஆனால் முதல்ல அவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல இப்போ இதில் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த வண்டியில் நம்மளால் யார் யாருக்கு பாதிப்பு உள்ளாகுதோ அவர்கள் தயவு செஞ்சு இந்த வண்டியை 10ஆம் தேதி அதிகாலை, அதாவது 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் 10ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் முதல் செய்து அதை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நம்ம தெரிவிக்கலாம்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம செய்ய போகிறது இந்த 5 வருஷம் 20 வருஷம் ஓடிட்டு இருக்கிற வண்டிகளை மட்டும்தான் நிறுத்துகிறோம். அந்தந்த அமைப்பில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டாலாம் பார்த்தீங்கன்னா சரி, கோயம்புத்தூராக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், கூட் செட்டில் ஓட்டுறோம், அதெல்லாம் அமைப்பு அது முதல்ல நிறுத்திடுறோம். அதை தான் ஃபஸ்ட்டு நிறுத்துகிறோம். மற்றபடி இயங்குகிற வண்டிகள் இயங்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு வாரம் பார்ப்போம். அதற்கு அப்புறம் தான் நம்முடைய மொத்த வண்டிகளின் தமிழகத்தில் நாம் நிறுத்த போகிறோம். அது வரைக்கும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நாம் இந்த 5 வருஷம் 20 வருஷம் வச்சிருக்கிற வாழ்வாதாரம் பாதிச்சு கொண்டு இருக்கின்ற இந்த லோடுகளை கான்ட்ராக்டில் ஒன்றாலும் சரி, தனியார் ஒன்றாலும் சரி, தயவு செஞ்சு நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்ம ஒற்றுமையை காட்டினால் மட்டுமே நாம் கண்டிப்பாக அதில் வெற்றி அடைய முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. இதுக்காக தான் அறிவிச்சிருக்கிறோம். தயவு செஞ்சு அந்தந்த கிளை சங்கங்கள் இருக்கக்கூடிய நமது மதிப்புமிக்க பொறுப்பாளர்கள்லாம் அந்தந்த கூட் செட்டாக இருக்கட்டும், யார் இந்த மாடல் கம்மியாக வச்சு இயக்கிட்டு இருக்காங்களோ அந்தந்த பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு தயவு செஞ்சு பேசி அந்த 9ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து, அதாவது 10ஆம் தேதி அதிகாலையிலிருந்து இந்த வண்டிகளை நிறுத்துமாறு உங்களை நிறுத்தி நம்முடைய பலத்தை, அதை விட இந்த ஒண்டி சண்டி வச்சிருக்கிற அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நாம் பெருமுயற்சி எடுக்கணுங்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இதுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்புடன் பணிவோடு கேட்டுக்கிறேன். இதில் நம்முடைய வாழ்வாதாரம் இருக்குது. தயவு செஞ்சு அங்கே நிறுத்திட்டாங்க, நாம் நிறுத்தலையே அப்படின்னு இயக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்வாதாரம், மாநில சங்கம் இந்த எடுக்கும் முடிவுக்கு நம் கிளைச்சங்க பொறுப்பாளர்கள் அனைவரும் தயவு செஞ்சு அந்தந்த ஊரில் இருக்கிற இந்த மாதிரி ஓட்டிக்கொண்டிருக்கிற கான்ட்ராக்டாக இருக்கட்டும், டாஸ்மார்க் எதாக இருந்தாலும் சரி, ஓல்டு மாடல் வண்டிகள் எல்லாமே நிறுத்தி நம்முடைய எதிர்ப்பையும் சரி, எங்களால் நடத்த முடியாது அப்படிங்கிறது தான். நம்ம அரசுக்கு எதிராக இல்லை, நம்மளால் இயக்க முடியல. ஆனால் நாளடைவில் நம்ம இதை தான் செய்ய போகிறோம். 28,000 ரூபா 850 ரூபா இருந்த பீஸை 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு 14,000 சொல்கிறீங்க, 20 வருஷத்துக்கு மேலே போன வண்டிகளுக்கு 28,200 ரூபாயும். எத்தனை மடங்கு? இதெல்லாம் நம்ம சமாளிக்க முடியுமா? தயவு செஞ்சு யோசனை பண்ணி, நான் மாநில சங்கம் கேட்டுக்குதேங்கிறதுக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய குழந்தைகள் படிப்பு நலன், உங்களுடைய குடும்பம், இதை கருத்தில் கொண்டு உங்களுடைய வண்டிகளை 10ஆம் தேதிக்கு மேலே இயக்க வேண்டாம் என
பணிவோடு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே இது நம்மளால் சாத்தியமடையும். லைன் வண்டி மற்ற வண்டி மாடல் இருக்கிறவங்களும் இதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இவர்களுக்காக நாம் குரல் கொடுத்து வண்டியை நிறுத்தலாம். அப்படி இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு மறுக்க உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.